நம்ம ஹீரோ ஹீரோயின் வாங் சன் ரெண்டு பேருமே ஒரு ஈவினிங் டைம் ஒரு மலை மேலே உட்காந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் ஏகப்பட்ட ஃபயர் ஒர்க்ஸ் வான வேடிக்கைகள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரொம்பவே அழகாக ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்குது அந்த சீனு. என்னடா இது திடீர்னு இப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் ஒன்றும் புரியலை. வாங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ணி அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. கிளாஸ்லாம் முடியுது, ஸ்டாஃப் ஓகே முடிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாரும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சன் நேராக வாங் கிட்ட வந்து அப்படியே ரொமான்டிக்காக ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நிற்கிறா. இதை பேக்ரவுண்டில் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சன்னுக்கு கொஞ்சம் ஆபத்தான நேரம், ஏன்னா அவளை வேட்டையாடுறதுக்காக ஒரு 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு 2 பேர் ஏத்த பிளாக் மாடியில் கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்னைப்பர்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட நெத்திக்கு தான் குறி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம சன்னை காமிச்சா அவள் வாங் கிட்ட போயிட்டு, வாங் நாளைக்கு நீ ஃப்ரீனா டேட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இதை கேட்டோடனே கிளாஸ் பசங்க எல்லாம் ரொம்ப வாயை பிறந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்னது சன் வாங்க டேட்டு கூப்பிட்றாளா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு வாங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனே அமைதியாக தான் இருக்கான். இந்த பக்கம் இந்த 2 அண்டர்ஸை காமிச்சா அவங்க வேற கரெக்டாக எய்ம் வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க. ஸோ அதில் ஒருத்தன் யாருக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். எய்ம் கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது, அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒருத்தி முயல் மாஸ்க் போட்டிருக்கா. அவள் அப்படியா சரி ஓகே கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்லும் போது அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் ஒரு சிப் ஜூஸை குடிச்சு முடிச்சிருங்க அப்படின்றாங்க. சரி ஓகே எய்ம் வச்சு முடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க இங்கே இருக்கிறது நம்ம ஹீரோக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அப்படியே அவங்களுக்கு நேராக பார்த்துட்டு லைட்டாக ஏதோ சிம்டம்ஸ் மாதிரி பண்ணுவோம். அவ்வளோதான், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கன்ல இருந்து புல்லட்டே போகாது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பொறுக்க முடியாத ஹீரோயின் வாங் ப்ளீஸ் என் கூட நாளைக்கு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திடுவா. இதை பார்த்து கிளாஸ் பசங்களாம் அப்பா வேற லெவல்ரா இவன், இவளே வளைச்சி போட்டானே இவனையும் கரெக்ட் பண்ணிட்டாடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம சீனில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். ஓ மை காட் இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்ட எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கட் பண்ண அந்த 2 முகமுடிகாரங்களும் டி என்ன ஆச்சு எப்படா மிஸ் ஆச்சுன்ற மாதிரி கேட்பாங்க. பாஸ் எனக்கே தெரியல பாஸ், கண்ணிலேருந்து புல்லட்டே போல பாஸ் இருப்பான். இந்த பக்கம் கட் பண்ணால் சார் வந்து வாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. இந்த பக்கம் நம்ம சன் டேட்டுக்கு வரியான்னு கேட்குறதுக்கும் அந்த பக்கம் சார் கதவு திறந்து வாங்கன்னு கூப்பிட்றதுக்கும் சரி 2 பேரும் டைமிங் ஒரே டைமிங்கில் கேட்டதுனால நம்ம வாங்க என்ன பண்ணுவான்னா எஸ் அப்படின்னுவான். இதை கேட்டு நம்ம சன் ஓ வாவ் சூப்பர் டேட்டுக்கு சொன்னதுக்கு தான் எஸ்ன்னு சொல்லியிருக்கான்னு நினச்சிருவா. வாங் ஆக்சுவலாக சார் கூப்பிட்டதுக்கு தான் எஸ் சார் என்ன சார்னு கேட்டிருப்பான். ஒன்றும் இல்லை என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு சார் அவனை கூட்டு போவார். இந்த பக்கம் நம்ம சன்னு பின்னாடி நின்றுட்டு அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த முகமூடி போட்ட ஹண்டர்ஸ்க்கும் ஃபோக்கஸ் மிஸ் ஆயிருக்கு, எய்ம் மிஸ் ஆயிருக்கும். ஸோ இதை அவங்க பாஸ் கிட்ட சொன்னோன்னே அப்படியா சரி ஓகே நீங்கள் பேக் வச்சுருங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவா. ஸோ இந்த பக்கம் வாங் நேராக ஆஃபீஸ் ரூம் நடந்து போயிட்டுருப்பான். பின்னாடியே சன் அப்படியே கனவில் மிதந்துக்கிட்டு இருப்போம். வாவ் சூப்பர் வாங் எஸ் சொல்லிட்டானா என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டு ஸ்கூல்லையும் சரி கொரியன் ஸ்கூல்லையும் சரி இந்த விஷயம் மட்டும் மாறவே இல்லை. யாராச்சும் 2 பேர் லவ் பண்ணுறாங்க டேட்ஸ் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் காட்டுத்தீயை விட கொரோனா வைரஸை விட அதிகமாக பரவும். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் எல்லா பசங்களும் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் வாங் சன் ரிலேஷன்ஷிப் வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முதல் முறையாக ஒரு பையனுக்கு டேட்டு கூப்பிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1 100 ஆக்கி 100 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி போஸ்ட்டை போட்டு தள்ளுவானுங்க. அதில் கமெண்ட் ஏகப்பட்டது வரும். ஒரே நாள் அந்த கமெண்ட்டு அந்த போஸ்ட் எல்லாமே வைரல் ஆகும். ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் இது எல்லாமே நடந்துடும். ஸோ இது நேராக நம்ம வில்லிக்கும் தெரிஞ்சு போயிடும். அதாவது இப்போதைக்கு எலி மாஸ்க் போட்டிருந்தால அவளுக்கும் தெரிஞ்சு போயிடும். எலியா முயலான்னு தெரில, முயல்னு நினைக்கிறேன். வாவ் இது ஒரு வகையாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருப்பா. ஸோ நேராக அந்த சார் எங்கே கூப்பிட்டு வந்திருப்பாருன்னா ஜூஹுவோட ரூமுக்கு தான். சார் வந்துட்டு சார் நீங்கள் சொன்ன பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கன்னா அவன்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த சார் வெளியே நிற்பார். ஸோ சார் வெளியே போனதுக்கப்புறமே நம்ம ஜோஹு நம்ம வாங்க்கு பார்த்து கேட்பாரு, நீ தானே அந்த பையன் அந்த டைட்டனை கொன்னது, பல வருஷங்களாக யாராலையும் கொல்ல முடியாத அந்த டைட்டனை ஒரே கிக்கில் அடித்து கொண்டது நீ தானே, எனக்கு நல்லா தெரியும், நான் அந்த இடத்துல தான் இருந்தேன், அந்த டைட்டன் என்ன தான் கொல்ல வந்துச்சு, ஆனால் அடுத்த செகண்ட் என்னாச்சுன்னு தெரில அந்த டைட்டன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அந்த டைட்டனை கொண்டான்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவான்னா அவ்வளோ பெரிய ஆள் அந்த ஸ்கூலுக்கு அவர் தான் ஹெட்டு மாதிரி நம்ம ஹீரோ மாதிரி முட்டி போட்டு மாஸ்டர் உங்களை தான் மாஸ்டர் இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்தேன், ப்ளீஸ் மாஸ்டர் எங்களுக்கு இது சொல்லிக் கொடுங்க மாஸ்டர்னு கெஞ்சுவார். நம்ம ஹீரோட இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணுவான். என்னன்னா அவனால் ஒரு சில விஷயங்களை மறக்கடிக்க முடியும். இப்போ இந்த டைமிங்கில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நான் மறக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பவர் மாதிரி போடுவான். ஸோ அங்கே ஒரு வெளிச்சம் மாதிரி அடியே கிளாஸ் ஃபுல்லாக அடிக்கும். அப்படியே வெளியே வந்துட்டு சரி ஓகே மாஸ்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். இந்த பக்கம் சார் வந்து என்னாச்சு சார் அவங்ககிட்ட என்ன பேசுனீங்க என்ன கேட்டீங்கன்னு கேட்குவாரு. பட் அந்த ஜோஹு அப்படியே அமைதியாக இருப்பார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பவர்ஸும் நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கட் பண்ண நம்ம சாங் அப்படியே ரொம்ப க்யூட்டாக வந்து டேட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். அதுக்கப்புறம் இவன் டேட்டுக்கு வரலன்னு சொன்னதுக்கப்புறமா பேய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறா. என்னென்னு பார்த்தா நம்ம வாங்கோட கனவுல வந்திருக்கா. சரி கனவு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வழக்கம் போல அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு இருக்கான். அப்படி விளக்கிட்டே அவனோட விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே நம்ம சங் அவனோட பாடி கார்ட்ஸ் ஏகப்பட்ட கார்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தோட வந்து இறங்கியிருக்கா. எதுக்குன்னு பார்த்தா டேட்டுக்கு. இவன் பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரீனை மூடுறான். ஸோ அப்படியே பல்லெல்லாம் விளக்கிட்டு கீழே வந்து அவங்க அப்பா அம்மா உட்காந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னடா உனக்காக ஒரு பெண்ணு வெளியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு எங்க டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஊரில் அதெல்லாம் ரொம்பவே சகஜம். சரி என்ஜாய் பண்ணு நானும் உங்கள் அம்மாவும் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்கு போயிடுவாங்க. பட் நம்ம பையனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நம்மளை மாதிரியே மொட்டை சிங்கிள். ஸோ அப்படியே ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ தான் நம்ம பையனுக்கு விஷயமே தெரிய வருது. அவன் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கான். ஏன்னா அவ்வளோ வைரல் ஆகிருக்கு அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க அப்பா அம்மா திடீர்னு கோல்டன் எலெக்ஸில் கொடுத்து இதை வச்சுக்கோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி இதில் அவளை இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரே செகண்ட் தான் ஹீரோ ரெடி பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கதவை சாத்திடுவாங்க. நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் வேண்டாம் வெறுப்பாக வந்து காரில் ஏறுவான். ஸோ இப்போ அந்த 2 முகமூடி கொள்ளைக்காரங்க இவங்கள தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த விஷயம் அதாவது சன் டேட்டுக்கு போகிறங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்க அப்பா பெரிய பணக்கார போல் நியூஸு ப்ரெஸ்ஸு எல்லாத்துலேயுமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த முயல் வில்லன் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி தான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸுங்கிறாங்க. இப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து இன்றைக்கி நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறோம் டைட்டன் வேர்ல்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ண ஒரு குட்டி ஏரியா. அங்கே ஏகப்பட்ட சுற்றி பார்க்குறதுக்கு இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது வந்து அவங்க அப்பா இவளுக்காகவே ரெடி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அது சும்மா சுற்றுலா தலங்களாகவும் இருக்குது. பட் இவ வராங்கிறதுனால இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் காலி பண்ணி வச்சுக்கிறது. இப்படி காரில் போகும்போது அப்படியே நல்லா ரொமான்டிக்காக பேசிக்கிட்டே போவா. இந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வரேன். எங்கள் அப்பா கிட்ட நான் இதை கட்டும்போதே சொன்னேன் சம் ஒன் ஸ்பெஷல் கூட தான் நான் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அப்படியே ரொமான்டிக்காக பேசிக்கிட்டே போயிட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இறங்கிடுறாங்க. இங்கே ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் லைனாக இருக்காங்க. வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி இங்கே ஜாலியாக இருக்க போதும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேராக அவனை கூப்பிட்டு உள்ளே போயிடுறான். ஸோ கட் பண்ணால் அந்த 2 வில்லன்ஸும் இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸை அடித்து போட்டு உள்ளே போந்துடுறானுங்க. கட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஒரு ராணியோட சிலை தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஆள் இது எப்பேற்பட்ட சிலை என்னென்ன சிலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த 2 வில்லன்ஸில் ஒருத்தன் ஓகே இப்போ தான் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்டலில் ஸ்னைப்பரை போட்டு கரெக்டாக சுடுவான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஸ்லோ மோஷன் அப்படியே நவுருவாங்க. புல்லட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அதை அப்படியே வாயிலே கவுவான். எனக்கு பார்த்துட்டு மிரண்டேன். யோ யார் அவன் இது ஒரு செகண்ட் பார்க்கும்போது தெலுங்கு ஃபிலிமை காப்படிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சரி கேஸ் இதை சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ வாயில் கவர்றது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து அந்த புல்லட்டை திருப்பி வேற எங்கேயோ இவங்களுக்கு திருப்பி அனுப்புவான். அதான் சுட்டவன் பறந்து எங்கேயோ போய் விழுவான். இது நம்ம ஹீரோயினும் அங்கே இருக்கிறவனும் பார்த்துட்டு வாயை பிறந்துடுறாங்க. ஏன் நடக்குது எங்கே அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ ஒரே செகண்டில் அவங்கள மறக்கடிச்சிட்றான். ஸோ ஹீரோயினும் எதுவுமே நாங்கள் இல்லாமல் வா அடுத்த பிளேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு போவா. இந்த பக்கம் கட் பண்ணி அந்த அடியால் காமிச்சா என்ன ப்ரோ பிஸ்டலி இப்படி ரீகாயில் ஆகுது ரீகாலாக ஆனதுக்கே நான் எங்கேயோ பறந்து போய் விழுகுறேன் அப்படின்றான். ஏன்னா அவனுக்கும் மறந்து போயிருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக ஏகப்பட்ட டைம் வெவ்வேறு இடத்துல நம்ம வில்லன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. பட் எல்லா இடத்துலையுமே நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறான். அப்படி காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் இது நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே செகண்டாக எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்றான். ட்ரை பண்ணி அவங்களே டயர்ட் ஆகிட்டானுங்க. இந்த பக்கம் கட் பண்ண ஒரு ஜெயிண்ட் வீல் இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க. வாங்க நம்ம இதில் போகலாமா மேலே டாப்பில் போனால் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். நேராக போய் ஒரு பெட்டியில் ஏறுறானுங்க. பின்னாடி அந்த அலியாடுங்களும் ஏறிடுவானுங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் அந்த ஜெயிண்ட் வீலுக்கு முன்னாடி நம்ம ஜோஹோ இருப்பார். அவர் உடனே ஓனோ மாஸ்டர் டேஞ்சரில் இருக்காது அவரை காப்பாற்றணும் அப்படின்வான். என்னடா இது இவன் தான் மறக்க அடிச்சிட்டானேன்னு பார்த்தா அந்த ட்ரிக்கு நம்ம ஜோஹோ கிட்ட வேலை செஞ்சுருக்காது. அதனால தான் அவருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. போர்ஸ் சீக்கிரமாக டைட்டன் வேர்ல்டுக்கு வாங்க அப்படின்வாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் டாப்பில் போயிடுறாங்க. அப்போ கீழே இருந்த மைக்கில் சொல்கிறாங்க வாங் அப்புறம் இவங்க 2 பேரோட லவ் டெவலப் ஆகிறதுக்காக தான் இந்த ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படி இந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்குது. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதுக்குள்ளே வில்லன்ஸ் நேராக அவங்களோட பெட்டிக்கே ஏறி வந்துட்டு கன்று வச்சு மிரட்டிடுறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காருங்க. இன்றைக்கி நாளில் எவ்வளோ தடங்குகள் எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இதை இருந்து நம்ம கீழே இருந்து ஷோக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷேடோ ஸ்ட்ரைட்லேருந்து வந்தவங்க தானே சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவா. ஸோ இப்படி இவங்க ரெண்டு மொக்க பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம அந்த வில்லி பார்த்துட்டு சீக்கிரம் வந்த வேலையை முடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயினும்
இல்லை நீங்கள் என்ன மட்டும் வேணால் கொள்ளுங்க அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லவ்வில் நம்ம வாங்க காப்பாற்ற போவோம் வாங்க பற்றி தெரியாமல் இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம ஜோஹோவை காமிச்சு அவர் 2 கார்டியனுக்கு கால் பண்ணி வர வச்சுட்டு அவரும் ரெடி ஆகிட்டு வந்து காப்பாற்றலாங்கிற மாதிரி ரெடியில் இருப்பார். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேற இந்த மாதிரி நம்மளால தான் நம்ம வாங்கக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவனுங்க வேறு கன் எடுத்து சொல்லலாம் ரெடி ஆகிடுவானுங்க. அந்த நேரத்தில் நம்ம வாங்கி எழுந்துச்சு ஸ்லோ மோஷனில் வேறு லெவலில் பண்ணுவான். ஸோ ஒன்றுமே பண்ண மாட்டான், ஜஸ்ட் அவனோட ரெட் கலர் கண்ணை வச்சு அப்படியே ரைட்டாக பார்ப்பான். அவ்வளோதான், கன்லேருந்து புல்லட்டே வராது. அதுக்கப்புறம் கையை வச்சு லைட்டாக தான் அசைப்பான். ஒருத்தன் அப்படியே எல்லாத்தையும் சீலிங்லாம் உடச்சிக்கிட்டு வானத்தில் பறந்து போவான். இன்னொருத்தனை பார்த்துட்டு நீயும் போட மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அப்படியே வானத்தில் பறக்கடிக்க விடுவான். ஸோ மேலே இருந்து ஒரு நெருப்பு பறவை அப்படியே சர்றன்னு வந்து 2 பேரும் அடித்து நாஸ்திப்படுத்துது. அங்கே ஒரு மிகப்பெரிய வான வேடிக்கை நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சன் வாய் பிளந்து நிற்க பிங்கி ப்ராமிஸ் பண்ணி இது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட், அதை மறந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி பிங்கி ப்ராமிஸ் கேட்பான். இதை பார்த்துட்டு நம்ம சோகும் செட் நம்ம மாஸ்டரை பற்றி நம்மளே தப்பாக நினச்சிட்டோமே, இனிமேல் நம்மளோட ஹெல்ப் அவருக்கு தேவைப்படாதுன்னு போயிடுவான். அதுக்கப்புறமா 2 பேரும் அப்படியே அந்த பெட்டியோட மேலேயே நின்றுட்டு அவ்வளோ ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ரொமான்டிக் சீனோட இந்த எபிசோட் முடியுது.